8ஆம் வகுப்பு மாணவன் தேர்வு ஒன்றில் முட்டை வாங்கினான். பெரும் அதிர்ச்சியாகி போனான். காரணம், அனைத்து கேள்விகளுக்குமே அவன் சரியான பதில்களையே எழுதியிருப்பதாக நம்பினான். வாங்கிய விடைத்தாளை தூக்கி கொண்டு பள்ளி நிர்வாகத்திடன் ஓடினான். மூச்சிறைக்க முறையிட்டான். சரி, அவன் என்னதான் அந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருப்பான்? இதோ வரிசைப்படுத்தி சொல்லுகிறேன். அந்த செல்ல மாணவனுக்காக. எந்த போரில் திப்பு சுல்தான் உயிரிழந்தார்? கடைசி போரில். இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்து இடப்பட்டது? காகிதத்தின் அடிப்பகுதியில். சில நிகழ்ச்சிகளில் வாழை மரங்கள் எதற்காக கட்டப்படுகின்றன? அவைகள் விழாமல் இருப்பதற்காக. விவாகரத்துக்கான முக்கிய காரணம் எது? திருமணம்தான். இரவு பகல் எவ்வாறு ஏற்படுகிறது? கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே மறைவதாலும், மேற்கே மறையும் சூரியன் கிழக்கே உதிப்பதாலும் இரவு பகல் ஏற்படுகிறது. மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்? அவரது பிறந்த நாள் அன்று. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனவா? இல்லை, அவை அவரவர் வீட்டில் தான் நிச்சயிக்கப்படுகின்றன. தாஜ்மஹாலை யார் யாருக்காக கட்டினார்? சுற்றுலா பயணிகளுக்காக கொத்தனார்களால் கூடி கட்டப்பட்டது. கடைசி கேள்வி, 8 மாம்பழங்களை 6 பேருக்கு வெட்டாமல் எப்படி சமமாக பிரித்து கொடுப்பது? ஜூஸ் போட்டு 6 டம்ளர்கள் சமமான அளவில் ஊற்றி கொடுக்கலாமே. ஆமா, பயவுள்ள சரியாத்தானையா சொல்லியிருக்கான். பள்ளி பிள்ளைகளின் பொதுவான வேண்டுதல் இதுதான். இறைவா, சுமையில்லா புத்தகப்பை வேண்டும், சுவையான பாடங்கள் வேண்டும், அடிக்காத ஆசிரியர் வேண்டும், செடியோடு பேச வேண்டும், பட்டாம்பூச்சிகளை விரட்டி திரிய வேண்டும், கடைசியாக வகுப்பறை முழுக்க நொறுக்கு தீனிகள் ஆங்காங்கே தொங்க வேண்டும். நல்லா இருக்குல்ல? இதோ ஒரு வாத்தியாரும் இன்னொரு மாணவனும் மோட்டிவேஷன் வகுப்புல. நீ பெரியவனாக என்ன பண்ண போற? கல்யாணம். அது இல்ல, நீ என்னவாக விரும்புகிறாய்? ஹஸ்பண்டாக. நோ நோ நோ, ஐ மீன், உனக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற? ஒய்ஃப் கிடைக்கும்னு. நோ நோ நோ, நான் வேற மாதிரி கேட்கிறேன். கேளுங்க, உன் பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ண போற? மருமகளை தேடி தருவேன். ஸ்டூபிட். உங்க அப்பா என்ன எதிர்பார்ப்பாரு எதிர்காலத்துல? பேர குழந்தைகளை. ஐயோ கடவுளே, உன்னோட வாழ்க்கையின் லட்சியம்தான் என்ன? நாம் இருவர் நமக்கு இருவர். எப்படி, நல்லா இருக்கா டயலாகு? இதோ இன்னொரு ஆசிரிய மாணவ கேள்வி பதில். டேய், முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்க எல்லாம் முட்டாள் சார், நீங்க எங்களை போட்டு அடிக்கிறதுனால நீங்க அடிமுட்டாள் சார்.